சிநேகன் அவர்கள் எழுதி வச்சிருந்த கடிதத்த பார்த்து, அவங்களோட மனைவி பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன கடிதம்? அதில என்ன எழுதியிருந்தாரு? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல பாடலாசிரியர் சிநேகன் மற்றும் அவங்களுடைய மனைவியான கன்னிகா இவங்க 2 பேர பத்தி தான் சோசியல் மீடியால இப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் உலா வந்துட்டு இருக்கு. குறிப்பா அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி வீடியோ வெளியிட்டதுக்கப்புறம், தொடர்ந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சிநேகன் அவர்கள் கடிதம் ஒண்ணு அவங்க வீட்ல எழுதி வச்சிருந்திருக்காரு அப்படின்னும், அத பார்த்து அவங்களோட மனைவி ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான். எதற்காகப்பா கடிதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிநேகன் அவர்கள் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பிஸியா இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு. இதற்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, அவரு பாட்டு மட்டும் தான் எழுதிட்டு இருப்பாரு. ஆனா, இப்ப ஒரு சில சீரியல்ல கமிட் ஆகி நடிச்சு வந்துட்டும் இருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால அவரால வீட்ல மிக அதிக நேரம் செலவிட முடியல. குறிப்பா அவங்க ஒய்ஃபோட அதிக நேரம் செலவிட முடியல. ஒய்ஃப்க்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சில நாட்கள் வந்து லீவ் எடுத்துட்டு அவங்க ஒய்ஃப் கூடயே தான் இருந்தாரு. அண்ட் அவங்க ஒய்ஃப பத்திரமா கவனிச்சுக்கிட்டாரு. ஆனா, இப்ப ரொம்ப நாள் அந்த லீவ நீட்டிக்க முடியாது இல்லையா? அக்ரீமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த ஒர்க்க போய் முடிச்சு குடுக்கணும். ஸோ, அவரும் ஷூட்டிங்க்கு போகணும். பாடல் எழுதுற வேலைகள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு சில டைம் வந்து அதிகாலையே கிளம்பிருவாரு. அப்ப அவங்களோட மனைவியும் சரி, அவங்களோட குழந்தைகளும் சரி ரொம்பவே டயர்டா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல எந்திரிக்க முடியாது. அதனால இவரு என்ன பண்ணிருவாரு அப்படின்னா, ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சுட்டு போயிருவாராமா. "நான் ஷூட்டிங்ல இருப்பேன். நீ கால் பண்ணாலோ, மெசேஜ் பண்ணாலோ என்னால பார்க்க முடியாது. அப்ப என்னால சரியா ரிப்ளை பண்ண முடியாது. அதனால தான் இந்த ஒரு லெட்டர நான் எழுதி வச்சுட்டு போறேன். நீ நல்லபடியா சாப்பிடு. குழந்தைகள நல்லபடியா கவனிச்சுக்கோ. முடிஞ்ச அளவுக்கு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு, என்னோட பெர்சனல் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, நான் வேகமா வீட்டுக்கு வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி தான் அத எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்களாமா. அண்ட் இது வழக்கமாவே அவங்க பண்ணியிருக்கிறது தான். அண்ட் அத தொடர்ந்து இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு இல்லையா? அந்த ஒரு டைம்லயுமே அவர் ஷூட்டிங்ன்னு வெளில போயிருக்கப்ப லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சிருந்திருக்காரு. இத பார்த்துட்டு மனைவி லைட்டா வருத்தப்பட்டுருக்காங்க. கூட இல்லையே அப்படின்னு. ஆனாலுமே ஒர்க் அப்படிங்கிறப்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்களோட நடிப்புல 2005ஆம் ஆண்டு வெளிவந்திருந்த படம் தான் சச்சின். இந்த ஒரு படத்துல ஜெனிலியா, வடிவேலு, அது மட்டும் இல்லாம ரகுவரன் சார் அப்படின்னு நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துருக்க முடியும். விஜய் சார ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரொமான்டிக் மூட்லயே பயங்கர சூப்பரா காட்டியிருப்பாங்க. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. குறிப்பா வடிவேல் சார் அண்ட் விஜய் சாரோட காம்போலாம் சொல்லவே வேணாம். அட்டகாசமா இருக்கும். அண்ட் இந்த ஒரு படத்த இப்ப ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. ஏற்கனவே விஜய் சாரோட கில்லி படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணியிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 20 கோடி அந்த படம் வசூல் பண்ணியிருந்துச்சு. அத தொடர்ந்து இப்ப சச்சின் படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட அந்த படத்தோட தயாரிப்பாளரான கலைப்புலி எஸ். தானு அவர்கள் தான் சமீபத்தில சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா இன்னும் கூடிய சீக்கிரத்திலே 4Kல மாத்தி, டிஜிட்டலா மாத்தி அந்த படத்த ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. கில்லி படம் எப்படி மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சோ, அதே மாரி கண்டிப்பா இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கில்லி ஒரு மேஜிக், சச்சின் அதே மாரி பண்ணுமா அப்படிங்கிற டவுட் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதற்கு வாய்ப்பு இருக்கா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.